ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் நல்ல நேசித்த உறவுகள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், கணவன் மனைவி உறவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா அம்மா அப்பா ஏதோ ஒரு உறவு முறைகள். அந்த உறவு முறைகள் சில டைம் நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மளை விட்டு விலகி போகும். குறிப்பாக லவ்வர்ஸ், அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப், அப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. இப்படிப்பட்ட உறவு முறைகள் நம்மளை விட்டு விலகி போகும்போது அந்த உறவுக்காக சில டைம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருப்போம். இப்படியெல்லாம் கெஞ்சாதீங்க. அப்படி உறவுக்காக கெஞ்சுறவங்கக்கிட்டலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் இப்படி வாழ்ந்து காமிச்சா தன்னாலே உங்களை விட்டுட்டு போன உறவு திரும்பி வரோங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? தரம் தாழ்ந்து யாருக்கிட்டையும் போய் கெஞ்சாதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி பாசிட்டிவாக யோசிங்க. இழந்தது ஒரு நாள் நம்மளுக்கு வரும், அதே போல் பெறுதை நம்ம ஒரு நாள் இழப்போம். இதுதான் படைப்போட விதினே சொல்லுவேன். நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு நம்ம கையை விட்டுட்டு போகலாம். நம்மக்கிட்ட இருந்து கை நழுவி போனது திருப்பி நம்ம கைக்கிட்டே வரலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு விதினே சொல்லலாம். அதே போல தான் சிலவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மன அமைதி கிடைக்க மாட்டேங்கு அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படி மன அமைதி பெறணும்னு விரும்பினோன்னா அடுத்தவங்க குறைகளை நம்ம ஒரு நாள் பார்க்கவே கூடாதுங்க. அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அதை திருத்தும் போது நம்ம மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே எந்த உறவுக்கு மீதும் நம்ம வைக்கக்கூடிய நேசம், அவர்கள்ட்ட நம்ம பேசக்கூடிய 2 வார்த்தைகள், அந்த நினைவுகளை கடந்திடும் நிமிடம், இன்னொன்று ஒரு நாள் அவர்களோட நம்ம பேசாமல் விலகி நிற்கும் நினைவை அவர் மறக்காமல் தொடரும் ஒவ்வொரு நிமிடமும் மாற்றி விடுதுங்க. இங்கே யாரையும் நம்ம எளிதில் நம்பவே கூடாதுங்க. ஏனி பார்க்குறீங்களா? தேவையில்லாமல் யாருமே நம்மக்கிட்ட பழக மாட்டாங்கங்க. இங்கே களவுக்கு போகக்கூடிய பொருளை எடுத்து ஒருத்தங்க வறுமையாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தா அதை தருமோன்னு சொல்கிறாங்க. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வச்சா அது கர்மம்னு சொல்கிறாங்க. சில டைம்லாம் ஐயோ நம்மளை விட்டுட்டு இந்த உறவுகள் போகுதே, நம்ம தனியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம் தோணும். தனி நின்னாலும் நம்ம தன்மானத்தோடு நிற்கிறோம், அதை புரிஞ்சுக்குங்க. சுமைக்காக பயணமும் சுகமாக தான் மாறுங்க ஒரு நாள். இங்கே நம்ம இழக்கவும் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, தொலைக்கவும் எதுவும் இல்லை, உரிமை கொண்டாடவும் எதுவும் இல்லை. நம்ம உடலும் கூட நமக்கு சொந்தம் இல்லை. அதனால் எதற்கும் அதிகம் கவலைப்பட தேவையும் இல்லைங்க. இருக்கும் வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அதை இழந்துட்டோமே இதை இழந்துட்டோமேன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம்ல. நம்ம வரும்போது எதையாவது கொண்டு வந்தோமா யோசித்து பாருங்க. இல்லை உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடுறோம், அதுவும் நிரந்தரம் கிடையாதுங்க. மொத்தத்தில் நம்ம உடலே நமக்கு நிரந்தரம் இல்லையே. அன்பு தண்ணீர் மாதிரிங்க, சூடானவங்களுக்கு ஆவியாக மாறிடும். அன்பாக இருக்கவங்கக்கிட்ட உறைந்து அப்படியே நிலைச்சி நிற்கும். அன்பு நிலைச்சிருக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் அன்பாக இருந்தால் அது நம்மளை விட்டுட்டு போகவே செய்யாது. இங்கே உண்மையான காதலில் என்ன தெரியுமாங்க? கண நேர உணர்ச்சிக்காக காமத்தோடு பழகிறது இல்லைங்க. காலமெல்லாம் தொடர்ந்து உன் கூடவே நான் பயணம் செய்வேன்னு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டுட்டு போகாமல் இருக்காங்க பாருங்க, அதுதாங்க உண்மையான அன்பு. எதையுமே சிந்தித்து செயல்பட்டால் நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிங்க. எதையும் செய்துச்சு ஐயோ இப்படி செய்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில டைம் தப்பான பிறகு சிந்திப்போம். அதில் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அனுபவங்க. அதே போல் தான் விழிஞ்சிட்டோன்னு வைங்களா, அது இயற்கையாக இருந்தாலும் நம்ம மீண்டு எழுவது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை தன்னோட நிலை உயர்ந்து போனாலும் தாழ்ந்து போனாலும் தன் குணம் மட்டும் ஒரு நாள் மாறாமல் பழகி விதம் மாறாமல் நடப்பது தாங்க சிறந்த மனிதன் அப்படின்னே சொல்லுவேன். சிலவங்களை பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம வாழ்க்கையில் பண வசதியெல்லாம் வந்த பிறகு அவங்க முந்தி நடந்தது எல்லாமே மறந்து போயிடுவது உண்டு. அப்படி இல்லாமல் எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தால் அந்த வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்ம சிந்தனை எதை நோக்கி பயணிக்குதோ
அதே போல் அதை நோக்கி தான் நம்ம செயலும் செல்லும். அதனால நல்லதே சிந்திக்கிறது ரொம்பவே நல்லது. எதுவுமே இல்லாமல் வர நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் வாழவே கூடாது. ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு ஜீரோ. பறக்காமல் இருக்கிற ஒரு பறவைக்கு சிறகு பாரமாக தாங்க இருக்கும். ஆனால் அந்த பறவை சிறகு விரித்து பறத்தா அந்த வானமே தொடும் தூரத்தில் தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுவுமே தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தால் லாஸ்ட் வரை தெரிஞ்சிக்கவே முடியாது. இது தானே அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக யோசித்து அதை ட்ரை பண்ணுனா அது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம வெற்றி அடைஞ்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கவலை இல்லாத வாழ்க்கையை கடவுள் யாருக்குமே கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் அந்த கவலை கடந்து வரும் இதயத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு. இங்கே தேடாத போது கிடைக்கும் போதும் தேடும் போது கிடைக்கும் போதும் வாய்ப்புகள் மட்டும் இல்லைங்க, சிலரது வாழ்க்கையும் தான் அப்படி இருக்குது. உலகத்தை புரிஞ்சுக்கணுன்னா உண்மையாக இருந்து பாருங்க. உறவுகளை புரிஞ்சுக்கணும்னா பணம் இல்லாமல் இருந்து பாருங்க. வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்னா நேர்மையாக இருந்து பாருங்க. எல்லாமே நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறோம். உங்களை விட்டுட்டு போன உறவுக்கிட்ட போய் கெஞ்சி போய் நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இப்படி கெஞ்சாதீங்க. உங்கள் அன்பை புரிஞ்சிக்காம அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்கள் உண்மையாக அவங்க மேலே அன்பு வச்சுருந்தீங்கல்ல, அவங்க தாங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் அன்பு விலையேற பெற்றது. உங்களை உண்மையாக நேசிக்க கூடிய உறவுக்கு மட்டும்தான் இந்த அன்பை கொடுங்க. அதனால் உங்களை விட்டுட்டு போன உறவுக்கிட்ட போய் அவங்க உறவுக்காக நீங்கள் ஒரு நாளுமே கெஞ்சிட்டு நிற்காதீங்க. அதே போல தான் வாழ்க்கை ஒரு நாள் எல்லாம் மாறும். ஆனால் ஒரே நாளையில் எதுவுமே மாறாது. மன உறுதியுடனே வாழ்வில் பயணிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்க்கை மாறி போகும். சில உறவுகளை பார்த்திங்கன்னா நம்ம தாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி டைம் நம்மளை விட்டுட்டு போவாங்க. உங்களை தாழ்த்துவங்கக்கிட்ட போய் உயர்ந்து நில்லுங்க. உங்களை உயர்த்துவங்கக்கிட்ட முன்பு பணிஞ்சு நில்லுங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு மட்டும் நிற்காதீங்க. அவங்க முன்ன உயர்ந்து நின்னுங்க, உயர்ந்து வளர்ந்து நின்னுங்க. எந்த உறவு உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போச்சோ அந்த உறவு உங்ககிட்ட திருப்பி ஃபீல் பண்ணணுமா? இதை ட்ரை பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? உங்ககிட்ட இருந்து விலகி போன உறவுகள் ஒன்றுலே உங்ககிட்ட பணம் இல்லாத காரணத்தினால விலகி போயிருக்கலாம். அப்படி விலகி போயிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள போய் கெஞ்சாதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் கடமையில் கண்ணுங்கருத்துமாக இருங்க, நல்லா உழைங்க. நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற பர்சனாக இருந்தால் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க கண்ணு முன்னா உங்கள் தன்னம்பிக்கையோடு போராடி உயர்ந்த இடத்துல நிற்கும்போது உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போனாங்கல்ல அந்த உறவு, இப்போ நீங்கள் கெஞ்சிட்டு இருந்தீங்கல்ல அந்த உறவு நீங்கள் கூப்பிடாமையே தன்னால் நிற்கும். நீங்கள் உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் வாழ்ந்து காணிக்கும்போது உங்களை வேண்டான்னு சொல்லி உங்களை கெஞ்ச வச்சுட்டு உங்களை விட்டுட்டு போன உறவு திருப்பி வந்துன்னா நீங்கள் சீப்பீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பணம் இல்லாத நேரம் விட்டுட்டு போன உறவு பணம் வந்த பிறகு திருப்பி வந்துன்னா அதை சேர்க்கலாமா? அது கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லுவேங்க. ஏன்னா இன்றைக்கி பணம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கல்ல, நாளைக்கு ஒரு வேளை மேபி நம்மக்கிட்ட பழையபடியும் பணம் இல்லாமல் போச்சுன்னா அவங்க விட்டுட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால அவங்க திருப்பி வந்தாங்கன்னா சேர்த்துக்காதீங்க. உண்மையான அன்பு என்றைக்குமே நம்மளை கெஞ்சியும் வைக்காது, விட்டுட்டும் போகாது. உண்மையான உறவுக்கு மதிப்பு கொடுங்க, அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க, அலைய விடாதீங்க. உண்மையாக இருக்கவங்களுக்கு உண்மையாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.